கடந்த நாளில் திருக்காட்டுப்பள்ளியில் நடந்த கூட்டத்தில் சகோதரர் ஜோதி சாமுவேல் என்ற கோட்டயம், கேரளா கோட்டயம் சபையிலுடைய முப்பராக இருக்கிற அவங்க அநேக வார்த்தைகள் அந்த கூட்டங்களில் பகிர்ந்து கொண்டாங்க. மிகுந்த ஒரு தாழ்மையுள்ள தேவதாசன். அவர் மூலமாய் நான் கேட்ட வார்த்தைகள் ஏராளம். அந்த வார்த்தைகளெல்லாம் என்னை ஆசீர்வதித்திருக்கிறது. அந்த நாளில் அவர் பேசின வார்த்தைகள், ஒரு சில வார்த்தைகளே உங்களோடு நீங்கள் ஏற்கனவே செய்தியை கேட்டிருப்பீங்க நான் நினைக்கிறேன், ஒரு சிலர் கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் அவருடைய செய்தியை, ஒரு சில செய்தியை உங்களோடு நான் மறுபடியும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செய்தியுடைய முக்கியம் கருப்பொருள் என்னென்னா, அதாவது மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்கள். மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம், பக்கம் பழைய ஏற்பாடு பக்கம் 1105வது பக்கம், பக்கம் 1105வது பக்கம், மல்கியாவின் புஸ்தகம் பழைய ஏற்பாடு. அதில் 3வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும் வாசிங்க. ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அவர் பேசி கொண்டிருக்கும்போது இந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க. அதாவது அவங்களுடைய சபையில் ஒரு கருத்தரங்கு, ஒரு மீட்டிங் நடந்ததாம். அந்த கரும்பொருளுடைய மையப்பொருள் என்னென்னா, வெள்ளியை சுத்திகரிக்கிறது போல அவர் சுத்திகரிப்பார் என்று சொல்ல அந்த கரும்பொருளான அந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்களாம். இப்படி அந்த கூட்டங்களில் பேசி கொண்டிருக்கும்போது அங்கே ஒரு சகோதரி, எப்படி அந்த வெள்ளியை சுத்திகரிப்பாங்க, அந்த வெள்ளியை எப்படி சுத்திகரிப்பாங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது இன்னொரு சகோதரி சொன்னாங்களாம், எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் வெள்ளியை சுத்திகரிக்கிற அந்த பத்தர், வெள்ளியை சுத்திகரிக்கிற அந்த கொள்ளர் அங்கே இருக்கிறாரு. நான் அவர்கிட்ட உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன், நீங்கள் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்குங்க அன்னு அந்த சிஸ்டர் அவங்கள அழைச்சிட்டு போய் அந்த வெள்ளியை சுத்திகரிக்கிற அந்த கொள்ளர் தட்டார் அவர்கிட்ட அழைச்சிட்டு போனாலாம். அப்போது அழைச்சிட்டு போன உடனே அவங்க கேட்டாங்களாம், வெள்ளியை எத்தனை தடவை சுத்தம் பண்ணுவீங்க நான் கேட்டாங்களாம். அப்படி சுத்தம் பண்ண வெள்ளியில் இது சுத்தம் பண்ணியாச்சுங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க அன்னு அவங்கள்ட்ட கேட்டாங்களாம். நாங்கள் இந்த வெள்ளியை சுத்தம் பண்ணி முடிக்கும் பொழுது, அதாவது இதில் அழுக்கு மற்ற உலோகங்கள் எல்லாம் இல்லைங்கிறது எப்படி கண்டுபிடிப்போம்னா, எங்களுடைய முகத்தை நாங்கள் அந்த உருக்கின வெள்ளியில் எங்களுடைய முகத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய முகம் தெரியும். அப்பொழுது நாங்கள் ஒன்றை கண்டுபிடிச்சிருவோம், இந்த வெள்ளியில் இனிமேலுக்கு எந்த மாசும் வரும் இல்லை, இது முழுமையாய் சுத்திகரிக்கப்பட்டாச்சுங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். ஆகையினால் எங்களுடைய முகம் தெரிகிற வரைக்கும் அதை நாங்கள் சுத்திகரித்து கொண்டிருப்போம் சொல்லி அந்த கொள்ளர் அந்த அம்மாவுக்கு சொன்னாங்களாம். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, இந்த பூமி நாட்களில் இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை என்ன செய்வாராம், அவர் என்ன பண்ணானாக்கா, இந்த
வசனத்தோடைய நிகழ்வை நீங்கள் கவனமாக நீங்கள் வீடுகள்லேயும் போய் தியானிக்கும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அந்த மகா தாழ்மை கொண்ட தேவதாசனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஞானம் நிறைந்த வார்த்தையாக இருக்கும். நான் பல வருடங்களாக இந்த மனுஷனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறேன். நிறைய நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். அந்த வார்த்தை அவர் வீடுலேயும் போய் 2-3 நாள் நான் தங்கியிருக்கேன். மிகுந்த தாழ்மையான இருதயம் கொண்ட நல்ல தேவதாசன். அவர் நம்முடைய மத்தியில் இருந்து அவருடைய வார்த்தையெல்லாம் நாம் கேட்பது நம்ம மிகுந்த பாக்கியசாலிகள். நாம் அந்த வார்த்தையுடைய கரும்பொருள் என்னென்னா, அவர் உட்கார்ந்து வெள்ளியைப் போல சுத்திகரித்து கொண்டிருப்பார். இது யாரை குறித்து? இயேசு குறித்தான தீர்க்கதரிசன வார்த்தை. இயேசு வருவதற்கு முன்பதாக, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. மல்கியா தீர்க்க தரிசனம் மூலமாக இயேசு என்ன செய்வார்? இயேசு என்ன செய்வார் என்றால், அவருக்கு என்ன சொன்னாங்க, லேவியர் தேவை, ஆசாரியர் தேவை, லேவியர் தேவை. இஸ்ரவேலில் எத்தனையோ கோத்திரங்கள் இருந்தாங்க. ஆனால் லேவி கோத்திரர்கள், அந்த லேவி கோத்திரர் யாருன்னா தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள். தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள், அவருடைய முகத்தை அவர் பார்க்கிறவர்கள், அவர்கள் தேவனை தரிசிக்கிறவர்கள். அப்போது இந்த லேவியரை அவர் என்ன செய்கிறாராம், லேவி புத்திரரை சுத்திகரிக்கிறார். அவன் சுத்திகரிக்கிறார். லேவியர் என்றால் தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள், தேவனை மையப்படுத்துகிற ஜனங்கள். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த நாட்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 1வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா, நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் தேவன் தெரிந்து கொண்டார் என்று நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே ஆசாரியர்னா யாருன்னா அந்த லேவியரை குறிக்கிறது. இந்த லேவியர் யாருன்னா தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர். இந்த லேவியன் எல்லாரும் மாதிரியும் குடித்து வெறிச்சு எல்லா இடங்களுக்கும் போய் எல்லாரும் மாதிரிலாம் வாழ்ந்து இவன் தேவனுடைய சமூகத்துக்குள்ள வந்துட முடியாது. இவனுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, இவனுக்குன்னு ஒரு லக்கு, நோக்கம், லட்சியம் இருக்குது. இவன் எல்லார் வீட்டிலும் உள்ள நுழைஞ்செல்லாம் வந்துட முடியாது, எல்லார்ட்டையும் பேசிட்டுலாம் இருக்க முடியாது. இந்த லேவியன் மிகுந்த கவனமும் ஞானமுடையவனாக இருக்கணும். இவனை தான் ஆண்டவர் என்ன பண்ணாலும் சுத்திகரிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து தனக்கு முன்னாடி நிற்கிற ஒரு மனுஷன். ஏன்னா அவர் மகா பசுத்தம் உள்ள தேவன். அந்த மகா பசுத்தம் உள்ள தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்கும்படிக்கு நானும் மகா பசுத்தமுடையவனாய் மாறணும். அக்கினிக்கு முன்னாடி நான் நிற்கணும்னா, நான் வேகாமல் நிற்கணும்னா நான் எப்படி இருக்கணும்? செத்தையோ குப்பையாக இருந்து அக்கினிக்கு முன்னாடி இருந்தால் நான் எரிஞ்சு போயிடுவேன் இல்லையா? அப்போது இந்த பூமி நாட்களில் நான் தேவன், அவரா மகாராஜாதி ராஜா, அந்த இயேசுவானவர் இன்னும் வரல இந்த பூமிக்கு. முதத்தரம் வந்துட்டு போயிட்டாங்க, மரியாள் வயிற்றின் மூலமாய் பிறந்து முதல்ல வந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் 2வது தரம் ஒரு தடவை அவர் நடுவானத்தில் வர இருக்கிறாங்க. அவங்க அந்த நாட்களில் அவருக்கு முன்பாக நம்ம நிற்கணும்னா சுத்திகரிப்பின் வேலையை என்னுடைய வாழ்க்கையில் தொடங்கியிருக்கணும். ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு தொடங்கியிருக்கணும். சுத்திகரிப்பு என்பது வெளியரங்கமாய் மாத்திரமல்ல, சுத்திகரிப்பு வெளியரங்கமாய் நம்ம சுத்திகரிப்பு கொள்வதுங்கிறது அது ஈஸியான ஒரு காயம். அன்றைய கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னாக்கா அவர்கள் அடக்கமாக இருப்பார்கள், நல்ல வெள்ளை ட்ரெஸ்ஸாக போட்டிருப்பாங்க, சில நேரத்தில் சாப்பிடாமையே உபவாசத்தோடு ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு நல்லது தான், அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக மட்டும் நான் இருக்கக்கூடாது, 7 நாளும் கிறிஸ்தவனாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் கிறிஸ்தவம் இல்லை, 7 நாளும் கிறிஸ்தவம் இருக்கும். அப்போது ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு வேலையை என் வாழ்க்கையில் தொடர்ச்சியாகவே நான் உண்டு பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் உதாரணமாக நான் வாசிக்கிறோம். அதாவது 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம். நான் திருப்புவோம். 1 யோவான் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம்
2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். அதாவது அவர் சுத்தமுள்ளவர், அவர் சுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நான் நிற்கணும்னா அவரை போல் நான் மாறணும்னு சொன்னாக்கா சுத்திகரிப்பு வேலையை என்ற வாழ்க்கையில் இப்போவே தொடங்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கிற வேலையை நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கணும். என்ன வேலை செஞ்சாலும், வயல் வேலையோ இல்லை சமையல் வேலையோ, எந்த வேலை பிரயாணம் பண்ணாலோ, ஊர் பயணம் போனாலோ ஒரு சுத்திகரிப்பு வேலை உள்ளுக்குள்ளே நடந்து கொண்டே இருக்கணும். ஏன்னா நான் எல்லாரும் மாதிரி அழைக்கப்பட்டவன் இல்லை, நான் அவருடைய வருகைக்கு நான் ஆயத்தமாக்கப்பட வேண்டியவ. ஆகையினால இங்கே சுத்திகரிப்பு வேலை தொடர்ச்சியாகவே நடக்கணும். என்ன வாசிக்கிறோம்னாக்கா, அவருக்கு ஒப்பா, அவரை போல் இன்னும் மாறலை, அவரை போல் நான் மாறுவதற்கு இப்போவே சுத்திகரிப்பு ஒவ்வொரு நாளும் என் கண்களில் சுத்திகரிப்பு பண்ணுறேன், காதால் கேட்கக்கூடிய வார்த்தைகளில் சுத்தம் பண்ணுறேன், என் நாவினால் பேசக்கூடிய வார்த்தைகளை சுத்தமாக நான் பேசுகிறேன், என்னுடைய யோசனைகள், என்னுடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாத்துலேயும் இயேசுவை போல என் வாழ்க்கையில் மாறுவதற்கு நான் பிரயாசப்படுறேன். இயேசுவை போல மாறுவது என்பது ஒரு 1000 அடி மேலே ஏறுகிற ஒரு எவரெஸ்ட் போலன்னு நினைக்கலாம். அது ஆனாலும் ஒரு சில அடிகளாவது நான் வைத்து நான் அந்த உச்சி மலையை நான் ஏறுவேன்ங்கிற ஒரு விசுவாசம் நம்பிக்கையும் நமக்கு இருக்கணும். நான் மாறுவேன், இயேசுவே உம்மை போல நான் மாறணும். நான் இந்த பூமியை விட்டு போகிறதுக்கு முன்னாடி இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் உம்மை போல நான் மாறட்டும் ஆண்டவரே. ஏழ்மையோ தரித்திரமோ அல்லது வியாதியோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம், அது இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் இருக்க தான் செய்யும். ஆனால் இயேசுவை போல் நான் மாறுவதற்கு ஒவ்வொரு நாளும் என்னோடய வாழ்க்கையில் பிரயாசம், ஒவ்வொரு நாளும் ஏக்கமும் தாகமும் தவிப்பும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். இயேசுவே இப்போ நான் பேசினேனே உம்மை போல் பேசலாம் ஆண்டவரே, இப்போ நான் யோசிச்சேனே உம்மை போல் நான் யோசிக்கலையே ஆண்டவரே, இப்போது ஆண்டவரே இப்போ நடந்த இந்த சம்பவத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி நடந்திருக்கும். இப்போ நான் அந்த காரியத்தை கண்ணாடி ஆக்கிட்டேனே, உண்மை போல் வாயை திறக்கலையே ஆண்டவரே, நான் சுத்தம் இல்லையே என் வாழ்க்கையில், மனுஷன் பேசுகிறது பேசிட்டேன் ஆண்டவரே. அப்போது இயேசுவை நான் காண்வேனானா என் வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு தொடர்ச்சியாக உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் வாசிக்கணும். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறவர் தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். இங்கே அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல வருமுன்னா, சுத்திகரிப்பு வேலை நம்முடைய வேலை நடந்துக்கிட்டு இருக்குதா? நீங்களே கேள்வியை கேட்டு பார்த்து நீங்களே பதிலை தெரிஞ்சுக்குங்க. நான் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு நாள் என் வாழ்க்கையில் நேற்று இருந்தவனா இன்றைக்கி இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் போன வருஷம் இருந்தவனா இந்த வருஷம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் என் பேச்சில் மாற்றம் இருக்கும், என் கண்களில் மாற்றம் இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு, ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் சுத்திகரிப்பு. அருமையானவர்களே, இந்த பூமி நாட்களில் சுத்திகரிப்பு வேலை நான் கல்லறைக்கு போகிற நாள் வரைக்கும் என்னுடைய உயிர் என் உடலை விட்டு பிரிந்து போகிற நாள் வரைக்கும் சுத்திகரிப்பு வேலை என்னுடைய வாழ்க்கையில் சதா நடந்து கொண்டே இருக்கணும். அவருக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கணும். சுத்திகரிப்பதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்வார். என்னை ஒப்பு கொடுக்கலன்னா அவங்க எனக்கு உதவி செய்ய முடியாது. நான் வேண்டணும், விரும்பணும், இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது அந்த சுத்திகரிப்பின் வேலையை அக்கினிமயமான ஆவியானவர் அந்த வேலையை செஞ்சுவார். அங்கே இருக்கிற செத்தை, குப்பை, கூளம், அங்கே இருக்கிற தேவையில்லாத உலோகங்களெல்லாம் எரித்து அங்கே அப்புறப்படுத்துவார். அவருக்கு அக்கினிமயமானவர். அக்கினி எப்பொழுதுமே செத்த குப்பை தேவையில்லாதெல்லாம் ஒதுக்கி சுத்தமாக்கும்.
வெளியேறப்பட்டதை தனியாக பிரித்து எடுக்கும், வெளியேறப்பட்டதை தனியாக எடுக்கும். இது எதோடைய வேலைன்னா அக்கினியுடைய வேலை. இது யாருடைய வேலை? பரிசுத்த ஆவியானுடைய வேலை. ஆகையினால நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவருக்கு என்னை ஒப்பு கொடுக்கும்போது தேவையில்லாத குப்பை, தேவையில்லாத அசுத்தங்கள் எல்லாம் அவர் எனக்கு காமிப்பார். அப்போ எனக்கு உதவி செய்யுங்க, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களை நிரப்புவார்னு நான் வாசிக்கிறோம். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தில் இருக்கிற காணப்படுற எல்லா அசுத்தங்களையும் சதா எப்பெல்லாம் எழும்புதோ அப்பையெல்லாம் அதை சுத்திகரிக்க, அதை அந்த குப்பையெல்லாம் அதை அப்புறப்படுத்த அவர் உதவி செய்வார். எனக்கு மனம் இருக்கணும், நான் வாயிலான அறிக்கையிடணும். ஆண்டவரே, நான் இப்போ தவறாக பேசிட்டேன், தவறாக நடந்துட்டேன், என் வாழ்க்கையில் இப்போது ஆண்டவர் உண்மை போல் இல்லை, நம்முடைய சுபாவமாக இல்லை, நீ எப்பெல்லாம் நான் ஒத்துக்கொள்கிறோனோ அவருடைய சுபாவம் இல்லாதது எதுவோ அது எல்லாமே பாவம். அதாவது மனுஷன்கிட்டேருந்து வருகிறது எல்லாமே என்ன சொன்னாக்கா, நன்மை இல்லாத இடத்திலிருந்து வருகிறது எல்லாமே என்ன நடக்குதுன்னு சொன்னாக்கா தீமை தான் வருது. அது தீமையான எல்லா காரியங்களும் சுட்டரிக்க ஒப்பு கொடுக்கணும். அதாவது 1 பேதுருவின் புஸ்தகத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிங்க. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நான் வாழ்கிற நாட்கள் இந்த கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். இந்த கொஞ்ச காலத்தில் சபிக்கப்பட்ட இந்த பூமியில் நம்ம வியாதி, கொசுக்கடி, இன்னும் எத்தனையோ காய்ச்சல்கள், ஜுரம், இந்த பூமியில் எத்தனையோ விதமான சபிக்கப்பட்ட இந்த உலகத்தில் வாழ்கிறபடினாலே, உதாரணமாக நம்முடைய வேர்வை இருக்கு இல்லையா, நம்ம வேர்வை கூட ஒரு சாபந்தான். ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது அந்த ஆதாமுக்கு அந்த வேர்வை கூட அவனுக்கு கிடையாது. இதெல்லாம் தோட்டத்தை விட்டு வெளியில் விரட்டணுன்னு அந்த சாபம் வந்தது. இந்த மனுக்குலத்தை சாபம் பிடித்திருக்கிறது. இயேசுக்கும் அந்த வேர்வை இருக்கதான் இருந்தது. இயேசுவும் இந்த பூமி நாட்களில் அவரும் தச்சு வேலையை செய்யும் பொழுது அந்த தச்சு பட்டரில் அவருக்கும் வேர்வை, கண்டிப்பாக வேர்வை வந்திருக்கும். கெச்சமனே தோட்டத்திலையும் அவருக்கு ரத்தம், அங்கே வேர்வை ரத்தமாய் வந்ததோடு நான் வாசிக்கிறேன். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை என்ன சொல்ல சொன்னாக்கா, இது எல்லாவற்றை விட நாம் பெற்றுக்கிற அந்த விசுவாசம் இருக்கே, அது விலையேறப்பட்டது. நான் விசுவாசத்தை புடமிட தேவன் அனுமதிக்கிறாங்க சில நேரங்களில், நமக்கு தெரிவதில்லை. நாம் துதியின் வேலை போது நாம் கேட்டோம் இல்லையா, மாயமற்ற விசுவாசம், விசுவாசத்திலே மாயமற்ற விசுவாசம். நான் எப்பொழுதுமே வேதத்தை பிரித்து வாசிப்பேன். மாயம்னா என்ன? இங்கே இருக்கிறவங்கள அவங்கள கேள்வி கேட்குறேன், சொல்லுங்கள் பார்ப்போம். மாயம்னா என்ன? மாயங்கிற வார்த்தைக்கு நிறைய தமிழ் வார்த்தை இருக்குது. மாயம் என்ற வார்த்தைக்கு இருக்குது. 1 2 சொல்லுங்கள் பார்ப்போம். பொய்யின் தோற்றம் இல்லை, ஆனால் இருக்கிற மாதிரி காமிக்கிறோம். அப்புறம் வேஷம் பார்த்தீங்கன்னா ராஜா மாதிரி நடிப்பான். பொழுது ஒடிஞ்சு அவன் பொட்டியை தூக்கிட்டு போகிறத விட ஆள் இருக்காது நடிக்கும்போது. அப்புறம் ராத்திரி பூரா ராஜா நடிப்பான். பொழுது ஒடிஞ்சதை பொட்டியை தூக்கிறதுக்கு ஆள் இருக்கு, அவனே தூக்கிட்டு வந்து நிற்பான், பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்பான், நாடகம் நடிக்கிறவன். சினிமா படத்தில் பார்த்தீங்கன்னா ராத்திரி பூரா நடிப்புலாம் பார்த்தா ராஜான்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. 10-20 வருஷத்தில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான் பஸ் ஸ்டாண்டில். நிறைய பேரோட நிலைமை இப்படி தான். பெரிய பாடகி,
பெரிய நடித்தவங்க பைத்தியம் பிடிச்சி அலையிறாங்க, பைத்தியம் பிடிச்சி பிச்சுக்கிட்டு. ஒருவேளை சோறு இல்லாமல் அலையிற எத்தனையோ பிரபல நடிகைலாம் நான் பார்த்துருக்கேன். தான் பாவ வாழ்க்கை முறையெல்லாம் வாழ்ந்துட்டு, போஸ் கொடுத்து வாழ்ந்துட்டு, தன்னுடைய உண்மையான ரூபம் எங்கன்னு சொன்னாக்கா அங்கே வேஷம், இங்கே தான் உண்மையான ரூபம். அதே போல் விசுவாச வாழ்க்கைக்குனாக்கா அங்கே நடிப்பு, வேஷம். இதே போல் நம்முடைய விசுவாச வாழ்க்கை அப்படி இருந்துட வேண்டாம். நடிக்கிறவனா இருந்துட வேண்டாம், நீ நடிக்கிறவா இருந்துட வேண்டாம். மாயமற்ற விசுவாசம் இருக்கட்டும் உடைய வாழ்க்கையில். நடிக்கிற விசுவாசம் வேண்டாம். யதார்த்தமாக இருந்துட்டால் ஒன்றுமே இல்லை. எப்பொழுதும் ஒரே மாதிரி யதார்த்தமாக. மனுஷன் நடிக்கிறதுல மகா கெட்டிக்காரன். நான் அடிக்கடி சொல்வது போல, நடிப்பதிலே மனுஷர்கள் கெட்டிக்காரர்கள் நம்ம எல்லாரும். ஆனால் இயேசு இடத்துல அப்படி இல்லவே இல்லை. நம்ம அந்த நிலைக்கு வந்துடணும், யதார்த்த நிலைக்கு. எப்பொழுதும் யதார்த்தம். பவுல் சொல்லுவாங்க, யதார்த்தமாக நான் பேசுகிறேன், யதார்த்தமாக நான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. நம்மில் ஒரு சகோதரர் சொல்லுவாங்க, அடிக்கடி இந்த செய்தியை அவங்க பிரயோகப்படுத்துவாங்க. நம்மளில் உள்ள மூத்த சகோதரர், நான் யதார்த்தமாக சொல்கிறேன்ப்பா, யதார்த்தமாக பேசுகிறப்பா, யதார்த்தமாக சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் மனுஷரை இன்றைக்கி பிடித்திருக்கிற வியாதிமா மாயை, நடிப்பு, வஞ்சகம், மாய்மாலம், ஒத்த வேஷம். இது அவனை பிடிச்சு ஆட்டி படைக்குது மனுஷர்கள். அதனால் மாயம், அந்த மாயம் இல்லாத விசுவாசம். சாக்கிர இங்கே வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் சொன்னாக்கா, நம்மளை காணப்படுற இந்த எல்லா மாயமும், எல்லா நடிப்பும், எல்லா ஒத்த வேஷமும், நம்மளை காணப்படுற எல்லா விதமான அழுக்கும், கொடிய துர்க்குணங்களும் எல்லாம் நம்மளை விட்டு போகணும். அதுதான் வாசிக்கிறோம். இப்படி தான் இந்த பொல்லாத உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், நம்ம எல்லாரும் வாழ்கிறோம். ஆனால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளில் அகப்படுறோம். நம்ம எல்லாருமே சோதனை அகப்படுறோம். ஆனால் விலையேறப்பட்ட ஒன்றை அப்படி வாத்து வச்சுன்னு இருந்தாண்ட விலையேறப்பட்டதை எடுத்துடணும். அங்கே என்ன வாசிக்கிறேன்னு சொல்கிறேன், அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படுகிறது, அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதாக இருக்கிறது உங்களுடைய விசுவாசம். நாம் பெற்ற விசுவாசம் இருக்க அவ்வளோ விலையேறப்பட்டது இந்த பூமியில். அந்த விசுவாசம் உலகத்தில் இருக்க மனுஷனுக்கு புலப்படாது. விசுவாசமாகிய கப்பல் அவ்வளோ விலையேறப்பட்டது அந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தை பார்த்துக்கொள்ளுங்க. அந்த எதில் பாதுகாத்துக்கொள்ளணும்னா, சுத்த மனசாட்சியில் தான் அந்த விசுவாசங்கிறது முளைக்கும். சுத்த மனசாட்சிங்கிற மண்ணில் விசுவாசங்கிற பயிர் அதில் முளைச்சி வரும். அதனால தான் நம்ம சுத்த மனசாட்சி ஒரு நாளும் பாதுகாத்து. இங்கே என்ன சொல்லுங்க, அழிந்து போகிற இந்த பூமியில் இருக்கிற எல்லா தங்கமும், இன்றைக்கி தங்கத்தோடைய விலை வானத்தை முட்டிக்கிட்டு இருக்கு. நினச்சாவே ஒரு சிலருக்கு அப்படியே பயம் வந்துடுது. ஐயோ, என்னுடைய பொண்ணுக்கோ பிள்ளைங்களுக்கோ ஏதோ ஒரு தங்கம் வாங்குறாங்க, எங்கேயோ போச்சேன்னு. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பூமியில் காணப்படுற அத்தனை வெள்ளியும் தங்கமும் என்னவாமா வாசிங்க. நானா வாசிச்சிட்டேன். 7ஆம் வசனம் வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். இந்த பூமியில் இருக்கிற எல்லா தங்கமும் ஒரு நாளைக்கு என்ன ஆக போகுது? அழிந்து போக போகுது. நான் பார்த்தேன் கேரளாவில் கடந்த நாட்களில் நடந்த அழிவில், கேரளாவில் நடந்த மலைச்சரிவில், அந்த இதில் நியூஸில் பார்த்தேன். கல்யாணத்துக்காக வாங்கி 100 பவுன் 200 பவுன் எவ்வளோ நகை வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த வீட்டார் காலி, அவங்க வச்சுருந்த நகை எல்லாம் காலி. அந்த பொண்ணு என்றைக்கோ அவள் ஏதோ அன்றைக்கி ராத்திரி எங்கேயோ அங்கே போயிருந்ததுனால அவள் மட்டும் தப்பிச்சா. அவள் பேட்டி கொடுக்குறா, எனக்கு கல்யாணத்துக்காக இவ்வளோ நகை வாங்கி வச்சுருந்தாங்க, இப்படிலாம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு. எல்லாம் போச்சு. இந்த பூமியில் வெளியேறப்பட்டதா தங்கத்தை மனுஷன் பார்க்குறான். அந்த தங்கம் என்ன ஆகுதான்? என்ன இருக்கிறது? அழிந்து போகிற பொன். நீங்கள் நானும் மனசில் வச்சுக்கணும். மனுஷன் எதெல்லாம் மேன்மையாக என்றானோ அது எல்லாம் இந்த உலகத்தில் ஒரு நாளைக்கு என்ன ஆக போகுது? அக்கினிக்கு இறையா போகுது. அதனால தான் வேதம் என்ன சொல்லுதுனாக்கா, மனுஷன் எதெல்லாம் மேன்மையாக என்றானோ அதெல்லாம் கடவுளுடைய பார்வையில் என்னவாக இருக்கான்? அருவருப்பாக இருக்கான். ஆனால் இதை விட விலையேறப்பட்டது என்ன தெரியுமா?
நம்ம ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை இருக்கே, விசுவாசம் இருக்கே, அந்த விசுவாசமே விலையேறப்பட்டது. அதை காத்துக்கொள்ளணும். அந்த விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் விசுவாசம் இருக்கா, விசுவாசம் இருக்கா பரிசோதித்து பார்க்கணும். உங்களுக்கு புரிகிற மாதிரியும் நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் பானையிலோ அல்லது பீரோல்லையோ சட்டிலையோ என்ன உங்களுடைய செயினோ அல்லது தோடோ ஒரு மூட்டை கட்டி வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 6 மாதம் பார்க்காம யாராவது இருப்பாங்களா? இல்லை 1 வருஷம் பார்க்காம யாராவது இருப்பீங்களா? ஒரு 2 பவுன் செயினை உங்களுடைய பானையில் வச்சுருக்கீங்க. அந்த காலத்தில் பானையில் சட்டியில் தான் வைப்பாங்க. சில பேர் கொடியில் முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்க, இல்லை துணியை கட்டி வச்சுருப்பாங்க. முடிச்சு போய் தொட்டு பார்ப்பாங்க. எங்கள் வீட்டில் நடந்த கதை ஒன்று உண்டு. எங்கள் அப்பா என்ன பண்ணார்னாக்கா, எங்கள் அம்மா தோடை கொடியில் வச்சுருந்துருக்காங்க. அந்த தோட்டு அந்த இதில் வந்து கல்லை எடுத்து கட்டி வச்சுட்டு தோட்டை எடுத்துகிட்டு போயிட்டார். எங்கள் அம்மா காலில் எழுந்திரிச்சு தொட்டு பார்த்துட்டு இருக்குன்னு பார்த்துட்டு எப்போ ஒரு நாளைக்கு எங்கேயோ ஊருக்கு போகிறதுக்கு எடுத்து அவுத்து பார்த்தா அதில் என்ன இருக்கு? கல் இருக்கு. எங்கே தோடு? நான் தான் எடுத்துகிட்டு போனேன். எங்கே வரும் பேசாமல் இருக்கு. ஜனங்க அந்த மாதிரி என்ன சொல்ல விரும்புனாக்கா, விலையேறப்பட்ட தொட்டு பார்க்குறதில்ல, உண்மையாலுமே அது இருக்கான்னு சொல்லி பரிசோதித்து பார்க்கணும். ஏன்னா விலையேறப்பட்ட விசுவாசம், ஆண்டவர் மேலே நீங்கள் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கும். ஆகினால் வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னாக்கா, அழிந்து போகிற பொன். ஆனால் உங்கள் விசுவாசம் பொண்ணே சோதிக்கிறாங்க. உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படணும். ஆகையினால ஆண்டவர் என்ன பண்ணார்? உட்கார்ந்து சுத்திகரிக்கிறார். அக்கினி தான் சுத்திகரிப்பதற்கு ஒரு நல்ல வேலையை செய்யும். நம்ம கிராமத்துலலாம் சில நேரத்தில் நினச்சோன்னா, சில பொருள் இந்த விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, விளக்கெண்ணெய் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா, கொட்டைமுத்தை எடுத்து அதை வந்து இடித்து அரைச்சி, அதை வந்து என்ன பண்ணுனாக்கா, அதை வந்து இடித்து அதை வந்து அரைச்சி குழப்பி அதை சட்டியில் வச்சு கொதிக்க விடுவாங்க. சட்டியில் வச்சு உட்காந்து கொதிக்க விடுவாங்க. வேளாங்கண்ணி வந்திருக்காங்களா? வரல, வந்துருக்காங்க. அதை எங்கள் வீட்டில் உட்காந்து அவங்க அடுப்பு எரிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. உட்காந்து எரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதை ரொம்பவும் எரிய விட்டா அடி காஞ்சி போயிடும். எரியாமையும் இருக்கக்கூடாது. அதில் குழப்பி வச்சுருக்கிற அந்த எண்ணெய் இருக்குது. ஆனால் அதில் அந்த புண்ணாக்கு, அதில் இருக்கிற தோல் சகதியெல்லாம் அது என்ன வச்சுனாக்கா, அதை காய்ச்சி அதை என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா, அந்த எண்ணெய் மேலே வர்ற வரைக்கும் காய்ச்சுவாங்க. எல்லாம் பார்த்தா அழகாக முகம் தெரியும். அதில் அந்த எண்ணெயில் என்னாச்சுனாக்கா நம்முடைய முகம் தெரியும். அந்த எண்ணெயில் தெரியும். அதில் இருக்க எல்லா கசனடுகள்லாம் கீழே போயிடும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றிடும். அந்த எண்ணெய் மேலே தெரியும். விளக்கெண்ணெய் அப்போ தான் அப்படி தான் எடுப்பாங்க. கிராமத்தில் அப்படி தான் எடுப்பாங்க. நான் எங்கள் வீட்டில் அப்படி செய்யறதை நான் பார்த்துருக்கேன். இதே போல் தான் நம்ம என்ன சொன்னாக்கா, இந்த பூமியில் அவருடைய முகம் நம்ம மேலே தெரியணும். இயேசுடைய சுபாவம், இயேசுடைய சிந்தை, இயேசுடைய குணம், அந்த தட்டான் சொல்வது போல் நாங்கள் முகம் தெரிகிற வரைக்கும் நாங்கள் அதை காய்ச்சிக்கிட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கையில் ஏன் தேவன் சோதனை அனுப்புகிறாங்க? அவ்வளோ பெருமைக்காரர்கள், அவ்வளோ சுயநலக்காரர்கள். நம்ம சுயநலக்காரர்கள். அதாவது கடந்த நாளில் யூடியூப்பில் கண்ட ஒரு செய்தியை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எத்தனையோ நாள் கேட்டிருக்கேன். ஒரே ஒரு பாவத்தை தான் கண்டுபிடிக்க முடியாதான், பாக்கி எல்லா பாவமும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாமா? அது என்னன்னா பெருமை அடியில் போய் படுத்து கிடக்கும். யோனா போய் அந்த அடித்தளத்தில் போய், கப்பல் அடித்தளத்தில் போய் ஜம்முன்னு படுத்துக்கிட்டான்ல. கடல் கொந்தளிக்குது, காற்றடிக்குது, எல்லாரும் பரபரப்பாக இருக்கிறாங்க. இந்த யோனா போய் அழகாக அடித்தளத்தில் போய் ஜம்முன்னு படுத்துட்டான். பெருமையும் அப்படிதான். நம்முடைய இதயத்தில் அடித்தளத்தில் போய் நல்லா பதிஞ்சிடும். அதை கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் ஞானம் உடையவங்க, ஆண்டவரே என் இருதயத்தில் எங்கே பெருமை இருக்குது எனக்கு காண்பீங்க ஆண்டவர் சொன்னால், அவர் நல்ல தேவன். சில நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா, அவங்களை யுத்தம் பண்ண போகும்போது எதிரிகள் போய் அங்கங்கே ஒளிஞ்சிருவாங்களாம். அப்போது இவர்கள் இடுக்கு சந்து பொந்தெல்லாம் போய் யுத்தம் பண்ண போக முடியாதாம். அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு ஒத்தாவசாயம் என்ன பண்ணுவார்னா, குழவி இருக்கு இல்லையா,
குழவி, பெரிய பெரிய குழவி, இன்னைக்கு இருக்க குழவி மாத்திரம் இல்லை, அந்த காலத்திலே குழவி இருக்குது இருந்தது. அந்த குழவி போய் சந்து பொந்து இண்டு இடுக்கெல்லாம் உள்ள நுழைஞ்சி அங்கே இருக்கிற அந்த விரோதிகளை கடித்து அவங்களை வெளியே கொண்டு வந்துடும். 10 குழவி ஒரு மனுஷன் கொட்டுச்சுன்னா உள்ளார இருப்பானா, ஓடி வந்துடுவான் இல்லையா, உள்ளே வந்துடுவான். இதே போல் பெருமைங்கிற சாவு நம்முடைய இறுதி ஆழத்தில் உட்காந்துருக்கு. பெருமை, கோபம் தெரிஞ்சிடும். எல்லாரும் நான் கோபப்பட்டேன்னா, நான் கோபப்படுறேன்னா என் மனைவி தெரிஞ்சிடும், இல்லை என் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிடும். கசப்பு தெரிஞ்சிடுது, பொறாமை தெரிஞ்சிடுது, வைராக்கியம் தெரிஞ்சிடுது, எரிச்சல் தெரிஞ்சிடுது, காம இச்சை யாருக்கும் தெரியாட்டாலும் என் மனசாட்சி உறுத்துது. ஆனால் பெருமை இருக்க அது அப்படியே வேஷம் போட்டு அடியில் படுத்து கிடக்கும். அப்படியே பெருமை நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை. எனக்கு தாழ்மை இருக்குமானா, பெருமையிலிருந்து நான் விடுதலை அடையணும்னு நான் விரும்புவேன். ஆனால் தேவன் எனக்கு காமிச்சு இருட்டில் மறைஞ்சிருக்கு பாருப்பா, அங்கே ஒரு நல்ல பாம்பு, இங்கே பாரு ஒரு ராஜநாகம், 20 அடி நீட்டு உள்ள ராஜநாகம் உன் இருதயத்தின் அடி ஆழத்தில் படுத்திருக்கு பாருப்பா. நன்றி ஆண்டவர், எக்கரையமானாலும் இந்த பெருமையை நான் எடுத்துட்டோம் சொல்லி நம்மளை தாழ்த்த, நம்முடைய கண்களை இயேசு மேலே வைக்கும்போது இந்த வலு சர்ப்பம், நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்த வலு சர்ப்பத்தை அகற்றிட பசுத்த ஆவியான ஒரு அக்னி நமக்கு அது ஊற்றி பாவம் என்னை விட்டு அகற்ற அவர் நமக்கு உதவி செய்வார். அருமையானவளே, பெருமையாக நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் மறைந்திருக்கிற பொல்லாத சுபாவம், அதற்காக நான் அழணும், புலம்பணும். ஐயா, பெருமை எனக்குள்ளே வேண்டாம், எனக்கு உதவி செய்யுங்க. என் ஊரில் நான் தான் தாழ்மையானவள், எல்லா இடங்கள்லையும் தாழ்மையானவள். மோசையை கொடுத்து ஒரு வசனம் அப்படி இருக்குது, பூமியில் இருந்த எல்லா மனுஷனை விட இவன் சாந்தம் உள்ளவன் என்ற ஒரு பெயர் மோசைக்கு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் நம்முடைய குருநாதர் சாந்தமும் தாழ்மையும் உடையவர் நான் தான், நீங்கள் எல்லாரும் என்கிட்ட கற்றுக்குங்க, என்கிட்ட கற்றுங்க, நான் சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கிறேன். இப்போது இயேசு தான் சாந்தமுடைய குருநாதர், இப்போ தாழ்மையுடையவர் குருநாதர் இயேசு தான். இப்போ அவர்கிட்ட போனால் தான் சாந்தமும் தாழ்மையும் கற்றுக்கொள்ள முடியும். பெருமையினுடைய அந்த தச்சுபத்தை எப்படி எக்ஸ்ரே மிஷின் மூலமாக வியாதியை கண்டுபிடிக்கிறார்களோ, அதே போல் பெருமை எந்த அளவு என் இருதயத்தின் ஆழத்தில் ஒட்டி இருக்கு, எந்த அளவு போய் அது தெரியவே தெரியாது. சிலது அப்படியே போய் மண்ணோட மண்ணாக படுத்திருக்கும். சில பாம்புகளை நான் பார்த்துருக்கிறேன், சில பாம்புகள் அந்த அப்படியே வட்டமிட்டு கொண்டு அது அப்படியே மண்ணுக்குள்ளே அப்படியே சுகமாக படுத்திருக்கும், கண்டே பிடிக்க முடியாது அதை. அதே போல் பெருமை வட்டமிட்டு நம்முடைய இருதயத்தில் அப்படியே சுகமாக தூங்கிட்டு இருக்கும். சமயம் வரும்போது தான் தலையை தூக்கும், அது வரைக்கும் அது புழு மாயே படுத்து கிடக்கும். நம்முடைய இருதயத்துலையும் அப்படி தான், அவ்வளோ பெருமையும் சுயநலமும் நிறைந்த பொல்லாத மாம்சம் கொண்டோம். ஆகையினால் நம்மளை தாழ்த்தி, ஆண்டவரே எடுத்து போடுங்க, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க, இந்த பெருமையிலிருந்து என்னை நானே விழித்து கொள்ள முடியாது, நீ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லணும். ஆகையினால் சுத்திகரித்து கொள்ளுவதற்கு ஒவ்வொரு நாளும் நான் தீவிரம் கொண்டவளாய் இல்லைன்னு சொன்னால் இந்த பாம்பு முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொறிச்சு இவைகள் ஒரு பெரிய குடும்பமாய் மாறிவிடும். அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சுத்திகரிக்கிற வேலையை சதா நான் சுத்திகரித்து கொள்வதற்கு எப்பொழுது இருக்கணும். எது வரைக்கும் என்றால் அவருடைய முகம் என் மேல் பிரகாசிக்கும் வரைக்கும். அந்த தட்டான் சொன்னாரா, பிரதர் ஜோதி சாமுவேல் சொன்னாங்க, எங்களுடைய முகம் அந்த வெள்ளியை பார்க்கும்போது எங்களுடைய முகம் அதில் தெரியும், அப்போ இந்த சுத்தமாயிட்டு நான் கண்டுபிடிச்சிருவேன்னு சொன்னார். இப்போது எது வரைக்கும் சுத்திகரிக்கப்படணும்? அவருக்கு ஒப்பா நான் எப்போ மாறுறனோ அது வரைக்கும் சுத்திகரிக்கிற வேலையை என் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கணும், அது வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 6ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாடு பக்கம் 175வது பக்கம் 175வது பக்கம் 75வது பக்கம் அதில் 25வது வசனம் 26வது வசனம் என்னாகமும் 6ஆம் அதிகாரம் 25-26 வாசிங்க. அவன் காணிக்கையாவது இல்லைம்மா, என்னாகமும் 6ஆம் அதிகாரம் 25-26. ம் 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 ம்
அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை ஆசாரியர்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது இந்த வார்த்தையை சொல்லி நீ அவளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் மோசையின் மூலமாய் அங்கே ஆரோனுக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. என்ன வார்த்தையா? அதாவது கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி. கர்த்தருடைய முகம் உன் மேலே பிரகாசிக்க பண்ணி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாகி. ரெண்டு காரியங்கள் இருக்குது. ஒன்று அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுது, இன்னொரு அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. கர்த்தருடைய பிரசன்னம் உன் மேலே இருக்கும், கர்த்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். ஏசாயா அவ்வளோதான் என்னோட ஒரு வசனம் இருக்கு, நான் வாசிக்கிறேன். பூமி எங்கும் இருளாக இருக்கும், ஆனால் உண்மையில கர்த்தர் உண்மையில் உதிப்பார், கர்த்தர் உண்மையில் உதிப்பார் என்று இருக்கு. பூமி எங்கும் இருள் தான், பூமி எங்கும் இருள் தான், ஆனால் கர்த்தர் உண்மையில வெளிச்சம் அடிப்பார், உண்மையில பிரகாசிப்பார். ஆகையினால் இந்த பூமி நாட்கள்லாம் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மேல் இருக்கிற வரைக்கும் என்னை சுத்திகரித்து கொள்ளணும், என்னை தாழ்த்தணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமி நாட்கள்லாம் சுத்திகரிக்கிற வேலையை ஒருபோதும் ஓய்ந்துடக்கூடாது. இந்த பூமியில் கல்லறைக்கு போகிற நாள் வரைக்கும் ஆண்டவரே உம்மை போலன்னு இல்லையா, உம்மை போல பேசலை, உம்மை போல சிந்திக்கலை, உம்மை போல யோசிக்கலை. ஆண்டவரே என் கடின இருதயம் இருக்குது, மன்னிக்க முடியாத இருதயம் இருக்கிறது, பழிவாங்கக்கூடிய இருதயம் இருக்குது, பெருமை நிறைஞ்சு இருக்கிறது. ஆண்டவரே உம்மை போல மன்னிக்கணும்ப்பா, உம்மை போல சகிக்கணும். ஆண்டவரே சில அநியாயத்தை என்னால் சகிக்க முடியல, சில நஷ்டத்தை என்னால் பொறுக்க முடியல. ஆண்டவரே பவுல் சொல்லுவாங்க, ஏப்பா உங்களுக்குள்ள யுத்தம், ஏப்பா உங்களுக்குள்ள சண்டைன்னா சில அநியாயத்தை நீ என்ன பண்ணுறாங்க சகிக்க முடியல, சில நஷ்டத்தை நீ என்ன பண்ண முடியல, பொறுத்துக்க முடியல. அதனால தான் உன் இருதயத்தில் என்ன இல்லை, சமாதானம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமி நாட்கள்லாம் சுத்திகரிப்பு வேலை நடந்துக்கிட்டே இருக்குமானா கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசனம் என்னாலும் நம்ம மேலே தங்கியிருக்கும். பிரியமானே, எது வரைக்கும்னாக்கா இந்த பூமியை விட்டு போகிற நாள் வரைக்கும் ஆண்டவரே நான் சுத்திகரிக்க வேண்டியவன், நான் சுத்தமாக்கப்பட வேண்டியவன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும் சொன்னால் அந்த பசுத்த ஆவியானவருடைய வேலையை, கிரியையை நம்ம வாழ்க்கையில் செய்து முடிப்பார். ஆனால் வாழ்கிற மீதி உள்ள நாட்களெல்லாம் நம்மை சுத்திகரிப்பதை ஒருபோதும் ஓய்ந்துட வேண்டாம். பிரித்தெடுக்கிற வேலை எப்பொழுதுமே தேவன் பிரித்தெடுக்கிற வேலையை ஆதி நாட்கள்ல இருந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பூமியை உண்டான நாட்கள்லேருந்து இருளும் அங்கே வெளிச்சமும் ஒன்றா குழப்பிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? இருளை பிரிக்கிறாங்க, வெளிச்சத்தை பிரிக்கிறாங்க. இந்த பூமி எங்கும் தண்ணி இருக்குது, தேவன் கடலை தனியாக பிரிக்கிறாங்க, வெட்டாந்தரை தனியாக பிரிக்கிறாங்க. அது பிரிக்கிற வேலையை அங்கேயே ஆரம்பித்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரிக்கிற வேலையை, சுத்திகரிக்கிற வேலையை எப்பொழுது செய்யணும். இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிற எரோமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம், எரோமியாவின் புஸ்தகம் 15, எரோமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 19வது வசனம், பக்கம் 894வது பக்கம். இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று வெளியேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போலிருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார்ன்ற வார்த்தை எப்பெல்லாம் வேதத்தில் வருதோ நான் கவனமாக வாசிப்பேன். நான் திரும்ப திரும்ப அந்த வசனங்களை வாசிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா அது பயத்துக்கும் பக்திக்கும் உரிய வார்த்தை. வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் படைத்த தேவனுடைய வார்த்தை கர்த்தர் சொன்னார். உதாரணமாக யோப்போடு ஆண்டவர் பேசுவார். யோப்போடு பேசுகிற இந்த காரியங்கள் யோப்பை பார்த்து கடைசியாக பேசுவார். 38ஆம் அதிகாரத்தில் பெருங்காற்றிலிருந்து கர்த்தர் யோப்போடு பேசினார்னே நான் அலர்ட்டாகி பயந்து ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு இடுக்களையும் என்ன சொல்லியிருக்கீங்கிறத கவனித்து நான் படிப்பேன். படிப்பது மாத்திரம் தியானிப்பேன். திரும்ப படுத்துக்கும் போது யோசிப்பேன். கர்த்தர் சொன்னாருங்கிற வார்த்தையில் அவ்வளோ ரகசியம் இருக்குது. எப்பொழுதுமே உங்கள் ஒவ்வொருக்கும் சொல்லுகிறேன், வேதத்தை கையில் வைத்திருக்க தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னார். முழு வேதாகமும் கர்த்தருடைய வார்த்தையினால்
தேவனுடைய மனிதர்களினால் சொல்லப்பட்ட எல்லாம் கடவுளுடைய வார்த்தை தான். ஆனால் கர்த்தர் சொன்னார் வரும்போது ஜாக்கிரதை. நான் ஒன்று கேள்விப்பட்டேன். இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்த அந்த யூத ஆசாரியர்கள் அவர்கள் அந்த மொழிபெயர்க்கும்போது கர்த்தர் சொன்னார்ன்ற வார்த்தை வரும்போது எழுந்துச்சிடுவானோ. எல்லாரும் எழுந்திருச்சு தேவனை தொழுது கொண்டு ஆராதித்து அப்புறம் கர்த்தர் சொன்னாருங்கிற இந்த வார்த்தையை மறுபடியும் தான் எழுதுவாங்களாம். அவ்வளோ பயபக்தியுடையவர்களாக இருந்தோம். ஆனால் படிக்கிற நமக்கு அந்த அளவு பயபக்தி இல்லை. மொழிபெயர்த்தவர்களுக்கு அவ்வளோ பயபக்தி இருந்தது. அதனால் நான் பயப்படும். கர்த்தர் சொன்னார் பயப்படும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறதா இருக்கிறது, பெண்மானை ஈன பண்ணுகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் அக்கினியை பிளக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் கர்த்தர் சொன்னார்னு பயப்படணும். நம்ம கவனித்து கேட்கணும். யோப்புடைய இருதயம் கரையது, கல்லான இருதயம். கர்த்தர் பேசும்போது கரைஞ்சி அப்படியே போயிட்டு வாயில் கையை வச்சு பொத்திக்கிட்டு, ஆண்டவரே நான் நீசன், இனிமேலுக்கு நான் பேச மாட்டேன், வாயை பொத்திக்கிறேன்ட்டு வந்துட்டான். ஆண்டவர் அவனை பார்த்து நிதானமாக பேசுகிறப்பான்னு சொல்கிறாரு. அவனை கொடுத்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. பயப்படணும். இங்கேயும் நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் சொல்லுகிறார்ன்ற வார்த்தையை. என்ன சொல்லுகிறாராம்? நீ பிரித்தெடு, நீ பிரித்தெடு. உன் வாழ்க்கையில் ஒரு பிரித்தெடுக்கிற வேலையை நடக்கட்டும். எப்பொழுதும் பிரித்தெடு. பெரிய தேவனுடைய மனுஷன் எரோமியா, தேவ தீர்க்கதரிசி, இவனை பார்த்து தேவன் சொல்கிறாங்க, பிரித்தெடுப்பா உன் வாழ்க்கையில். எல்லா மனுஷனும் மாதிரி பேசாத, எல்லா மனுஷனும் ஜோக் அடிக்காத, எல்லா மனுஷனும் ரெட்ட அர்த்தம் உள்ள வார்த்தையை பேசாத. ஜாக்கிரதையாக பேசு. அசுத்தத்தை பிரித்து. இதெல்லாம் பார்த்தோம் சொன்னாக்கா நெல் இருக்கும், நெல்லை அப்படியே பிரித்து நெல்லை இப்படி கசக்கி ஊதி அதில் இருக்கிற தவிடு உமியெல்லாம் போட்டு அப்புறம் அரிசியை அள்ளி வாயில் போட்டு ருசி பார்த்த ஒரு காலம். அதே மாதிரி கேவுரு கொள்ளையில் இருக்கிற கேவுரு கதிரெலாம் அப்படியே இருக்கும்போது ஒரு கசக்கி புண்ணு ஊதி அந்த கேவுரு அள்ளி வாயில் போட்டுக்கும். அதை தான் இயேசுடைய சீஷர்களும் செஞ்சாங்க. கதிரை உருவி கதிரை கசக்கி அந்த உண்மையை போக்கிட்டு அள்ளி கொட்டிக்கிட்டாங்க, வாயில் போட்டுக்கிட்டாங்க. சீஷர்களும் செஞ்சாங்க. ஆகையினால் உண்மையோடையே யாருக்கும் அள்ளி போட்டுக்குவாங்களா? போட்டுக்க மாட்டாங்க. இங்கே அதான் சொல்லுது. நீ என்ன பண்ணுறா, தேவையில்லாத குப்பை, தேவையில்லாத அந்த உமி எல்லா செத்த குப்பையெல்லாம் அப்புறப்படுது. அப்படி இருந்துச்சுன்னா நீ என் வாயை போல் இருப்ப, கர்த்தருடைய வாயை போல் இருப்ப. அது மாத்திரம் இல்லை, எனக்கு முன்னாடி நீ நிற்ப. இந்த உலகத்தில் வானத்தின் பூமியை உண்டு பண்ண தேவனுக்கு முன்பாக நிற்கிற வாழ்க்கை எவ்வளோ பாக்கியம் இருந்த ஒரு வாழ்க்கை. அதை நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன். புதிய ஏற்பாட்டில் லூக்காவில் அப்படி வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம், திருப்ப வேண்டாம், 71ஆம் வசனம் நான் எண்ணுகிறேன். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக நீ ஊழியம் செய்ய. தேவனுக்கு முன்பாக ஊழியம் செய்கிற ஒரு வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக நிற்கணும். அதுதான் இந்த உலகத்தில் உயர்ந்த வாழ்க்கை நம்ம சிருஷ்டிக்க இருக்கிறது. நான் மரித்தவனை இந்த பூமி விட்டு போது எங்கே நிற்போங்கிறீங்க? அவருக்கு முன்பாக நிற்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முன்ருசியாக இந்த பூமியிலேயே அவருக்கு முன்பாக நிற்போம். எப்படி நிற்போம்? எல்லாரும் மாதிரி பேசிட்டு, எல்லாரும் நடந்துட்டு நான் அவருக்கு முன்னாடி நிற்பேனா? எல்லாரும் மாதிரி பேசிட்டு எல்லாரும் இடத்துலாம் நிற்க மாட்டோம். கிராமத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க, கொட்டப்பறந்த குறித்து. கொட்டப்பறந்து கதை சொல்லுவாங்க. அது கடவுள்கிட்ட நிற்குமா. கொட்டப்பறம் எங்கே போனேன், எங்கே வந்தேன், நான் எங்கேயுமே போகலைங்க, நான் இங்கே தாங்க நிற்கிறேன்னு சொல்லுமா. அது அங்கே போய் சண்டை போட்டு, இங்கே போய் சண்டை போட்டு, அந்த குளத்தை தின்னு, இந்த குளத்தில் தின்னு, அந்த நாத்தத்தை தின்னு, இந்த நாத்தத்தை தின்னு, ஊராக சுற்றி வந்துட்டு இப்போ எங்கே நிற்குதான், வாயும் கையும் பொத்திக்கிட்டு ஒன்றுமே செய்யாத மாதிரி நிற்குமா. கிராமத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படியே இல்லை, அவருக்கு முன்பாக நிற்கிற ஒரு வாழ்க்கை வருகிற நாட்கள்லாம். எப்படி? தீர்ப்பானதுலேருந்து வெளியேறப்பட்டதை எப்பொழுதும் பிரித்து எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் பிரித்து எடுக்கணும். அதுதான் வாசிக்கிறேன். என்ன வாசிக்கிறேன்னு இருக்கான். அப்படி பிரித்து எடுத்தால் யாரை மாதிரி இருப்பேன்? என் வாயை போல இருப்பாய். தேவனை போல பேசுவோம், இயேசுவை போல காண்போம். எவ்வளோ பாக்கியம் இந்த பூமியில். என் வாயை போல இருப்பாய். இயேசுடைய வாய்
இயேசுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் யாருக்கு சாத்தியமாகும்? தன்னை சுத்திகரித்து கொள்ளுகிறவர்களுக்கு. வருகிற நாட்களில் சுத்திகரிப்பின் வேலையை ஓஞ்சிடவே வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையில். தேவன் நம்ம ஊருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். நல்ல வார்த்தைகளை நானும் கேட்டேன். கேட்டது போல வெளியை போல நாம் சுத்திகரிக்கப்படவும், நம்மளை சுத்திகரித்து கொள்ளவும், நம்மளை கழுவிக்கொள்ளவும் நாம் எப்போதும் ஆயத்தமாக இருப்போம். ஆமாம், அந்த தங்கம் மண்ணினால் வெட்டி எடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த தங்கத்தை அவ்வளவு விலைக்கரையும் செலுத்தி வாங்குவதற்கு முன்னதாக அது சலிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அக்கினிக்கு போய் அதுக்கப்புறம் அது விலையேறப்பட்டதாக மனுஷனுடைய பார்வையில் அதிக விலை கொடுத்து வாங்கப்படுகிறது. அதுபோல் நம்முடைய விசுவாச வாழ்க்கையும், ஆண்டவருக்காக வாழக்கூடிய அந்த வாழ்க்கையும் அது சுத்திகரிக்கப்பட்டு அது பாடுகளினூடாக சென்று நாமளும் நம்முடைய விசுவாசத்தில் அந்த வெள்ளியை பாக்கிலும் விலையேறப்பட்டதாக இருக்கிற நம்முடைய விசுவாசம் புடமடப்பட வேண்டியது, அது சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருக்குது. அது உண்மையாலுமே அது தேவனுடைய விசுவாசம்தானா அப்படின்னு சொல்லி தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை நம்மளை பரிசோதிக்கிறாங்க. நம்ம சூழ்நிலையில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோமான்னு சொல்லி அவர் நம்மளை பரிசோதிக்கிறார். அந்த பரிசோதிக்கும் போதெல்லாம் நாம் பயிலா போயிடக்கூடாது. அல்லது என் வாழ்க்கையில் அந்த பரிசோதனை நடக்கும்போது நான் ஒரு பித்தாளையா அது மண்ணாக போயிடக்கூடாது. நான் ஒரு வெள்ளியாக மாறும்படி தான் ஆண்டவர் நம்மளை சூழ்நிலையின் மத்தியில் கடந்து போகும்படி செய்கிறாங்க. சோதிக்கப்படும் போது, நம்ம பாடுகளின் ஊடாக கடந்து போகும்போது நமக்கு அந்த விலையேறப்பெற்ற விசுவாசத்தை, நம் துதியின் வேலை கேட்டது போல் அந்த மாயமற்ற விசுவாசம், கற்பனையின் பொருள் என்னவெனில் அந்த மாயமற்ற விசுவாசம், அதை நீ உடையவனாக இருக்கும்படி மாயமில்லாத விசுவாசம், அதை நம்ம பெற்றுக்கொள்ளும்படி தான் ஆண்டவர் நம்மளை சுத்திகரிக்கிறாங்க, பொன்னாக விளங்கும்படி. ஒரு நாள் அவருக்கு முன்னாக நாம் நிற்க போகிறோம். அந்த நிற்கிறதுக்கு முன்னாக நம்மளை சுத்திகரித்துக்கிறார். அந்த யூதாவில் நான் வாசிக்கும்போது 22ன்னு நினைக்கிறேன், அவருக்கு முன்பாக நம்ம நிற்கும்போது நம்மளை மாசற்றவர்களாய் நிறுத்தும்படி அவர் அன்பிலே நமக்கு பிரயாசப்படுறார். அவருக்கு முன்னாடி நிற்கும்போது ஒரு துக்க முகத்தோடு அல்ல, இப்போவே நம்மளை என்ன செய்கிறார்னா அவர் நம்மளை சுத்திகரிக்கிறார், நம்மளை கழுவுறார், நமக்கு உணர்த்துறார், நம்மளோடு அவர் இடைப்படுகிறார். அப்போ போய் துக்கத்தோடு நிற்காதபடி இப்போவே நீ உன்னை கழுவிக்கோ, உன்னை சுத்திகரித்துக்கோ, என் வார்த்தை நீ ஏற்றுக்கோ, நீ மனம் திரும்பிடு, உனக்கு தவணை நாட்களை நான் கொடுத்துருக்குறேன், உன்னுடைய இறுதியத்தை நீ கடினப்படுத்தாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு லகுவாக கொடுக்குறார். இப்படி தான் ஆண்டவர் நான் மரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி, சிலுவையில் மரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி, பல பாடுகள் பட்டு மரிக்க போகிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. சொன்ன உடனே பேதுரு சொல்வார், ஆண்டவரே அது உமக்கு நேரிடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஆண்டவர் சொல்வார், இன்று இரவு நீ என்னை 3 தரம் மறுதளிப்ப, 3 முறை நீ என்னை மறுதளிப்ப அப்படிங்கிறார். அவருடைய வைராக்கியம், நான் அப்படி வாழ்ந்துருவேன், அப்படி இருந்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த வைராக்கியம். ஆனால் அவனுக்குள்ளே இருந்த அந்த பொக்குத்தன்மையை, அவனுக்குள்ளே இருந்த அந்த அவ்விசுவாசத்தை, அவனுக்குள்ளே இருந்த அந்த களிப்பை, அவனுக்குள்ளே இருந்த அந்த பொட்டை, அந்த கோதுமை மணியில் இருக்கிற அந்த பொட்டை நீக்குவதைப் போல அவனை புடமிட வேண்டியதாக இருந்தது. 3 முறை மறுதளிக்கிறான், சத்தியம் பண்ணுறான், அவர் யாருன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிறார். இவர் யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணுறான், மறுதளிச்சு போடுறான். ஆனால் கடைசியாக அந்த ஒரே ஒரு பார்வை, அவனோட அந்த புன்முறுவலோடு 3வது முறை மறுதளிக்கும் போது அவர் திரும்பி பார்க்குறார். அவருடைய சூழ்நிலையெல்லாம் அவர் பேதுரு பார்த்துக்கிட்டே இருக்கிறார்.
அவர் அடிக்கிறது, காரி துப்புறது, அதையெல்லாம் பார்க்குறார். நம்மையும் நம்முடைய பிள்ளைங்க நம்ம சூழ்நிலையில் பார்க்குறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம குடும்பத்தில் நம்ம வாழ்கிற இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம், என்ன பேசுகிறோங்கிறத நம்ம குடும்பம் பார்த்துட்ருக்கு. நம்ம பிள்ளைங்க மத்திய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பேசுகிறோம், என்ன நடக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைங்க பார்க்குறாங்க. பேதுரு அதை உன்னிப்பாக பார்க்குறார். அவர் ஆண்டவருடைய வார்த்தையை அந்த 3 வருஷமும் கேட்டார். ஆனால் இப்போ ரியல் ஆண்டவர் சோதிக்கப்படும் போது, அவருடைய பொக்கம் நீக்கும்போது அங்கே பார்க்குறார், இவர் உண்மையாலுமே தேவகுமாரன் தானா அப்படிங்கிறத அவர் பார்க்குறார். அப்போ பார்க்கும்போது என்னன்னா, அவர் அப்படியே வாய் பொத்தி இருந்தார். அந்த பிதாவின் தச்சுரூபத்தை காண்பித்தார், அப்படியே விட்டு கொடுத்தார். இதையெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக அந்த பேதுருவை மறுதலித்து திரும்பி பார்க்குறார். இவருக்கோ, ஆண்டவரே நீர் உண்மையாலுமே தேவனுடைய குமாரன் ஆண்டவரே, நீர் வாழ்க்கையிலும் வார்த்தையிலும் நிரூபித்து காட்டிட்டீங்க ஆண்டவரே, இந்த பாவியாக உங்களை நான் மறுதலிச்சிட்டேன் ஆண்டவரே, நான் வைராக்கியமாக சொல்லியிருக்கணும், வாழ்ந்திருக்கணும் ஆண்டவரே, நான் மறுதலிச்சிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி மனம் கசந்து அழுதான். அந்த அந்த ஜீவியத்தினுடைய அந்த வாழ்க்கையை பார்த்துட்டு அவன் மனம் கசந்து அழுது சீசர்களிடத்தில் போய் அது சொல்கிறார், இப்படி நான் ஆண்டவரை பார்த்தேன், இப்படி போய் ஆண்டவரை நான் சந்தித்தேன், ஆண்டவர் கடைசி வரைக்கும் அவர் மறுதளிக்கலை, கடைசி வரைக்கும் அவர் அடித்தாங்க, காரி துப்புனாங்க, அவமானத்தை சகிச்சுக்கிட்டாங்க, கடைசி வரைக்கும் அதே சுபாவத்தில் நிலைத்திருந்தாங்க. இதுதான் உண்மையாலுமே என் வாழ்க்கையை மாற்றினது. எல்லாரும் சீசர்கள் ஓடிட்டாங்க, 10 பேரும் ஓடிட்டாங்க. இந்த பேதுரு போய் சொல்கிறார், நம்முடைய ஆண்டவர் உண்மையாலுமே அவர் மெய்யானவர், அவர் நம்முடைய இரட்சகர் அப்படின்னு சொல்லி அவன் உணர்வடைந்து மனம் திரும்பி வந்தான். இப்படி அந்த பேதுருனுடைய அந்த பொக்கையும் தேவன் நீக்கி அவனை மீண்டும் அந்த பொன்முறுவலோடு பார்த்தார். அந்த பின்மாற்றக்கார பேதுருவை பொன்முறுவலோடு பார்த்தார். பார்த்த உடனே அவனுடைய இருதயம் சுக்குநூறாக உடைந்தது. சாக் பிரதர் அந்த அதுக்கு ஒரு நல்ல விளக்கம் எழுதியிருப்பார். அந்த ஒரே ஒரு பார்வையினால் அந்த பேதுருனுடைய வாழ்க்கையே மாற்றப்பட்டது. இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம தோற்று போய் ஏமாற்றப்பட்டு மன துக்கத்தோடு விசுவாசத்தை இழந்து நிற்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நம்மையும் அழைக்கிறார், நீ வந்துரு, நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், நீ வந்துரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த புஸ்தகத்தில் பிரதர் எழுதியிருக்கும்போது, நான் வெளிரங்கமாக எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரு நல்ல பேர் இருந்தது. எத்தனையோ ஆண்டுகள், 16 ஆண்டுகள் என்னுடைய பேர் நல்ல பேர் இருந்தது. ஆனால் நான் ஒரு பின்மாற்றக்காரனாக இருந்தேன். மனுஷருக்கு முன்னாடி என்னுடைய சாட்சி நல்லா இருந்தது, ஆனால் ஆண்டவருக்கு முன்னாடி என்னுடைய சாட்சி மிகவும் மோசமாக இருந்தது. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை விட்டே, இந்த பிரசங்கத்தை விட்டே நான் போயிட விரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி நான் அறிக்கையிட்டேன். எப்படின்னா, நம்ம கேட்டது போல் அந்த பெருமை என்னை அறியாமலேயே அந்த பெருமை எனக்குள்ளே குடியொன்றிருந்தது. நான் எல்லா இடத்துலையும் பிரசங்கித்தேன், வார்த்தையை ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஆனால் வாழ்க்கையோடு நான் ஒப்பிடும்போது அந்த வாழ்க்கைக்கும் வார்த்தைக்கும் ஒப்பில்லாதையே நான் வாழ்ந்தேன். ஆண்டவரே, நான் இதை விட்டே போயிட நான் விரும்புகிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபித்தேன். ஆண்டவர்கிட்ட நேர்மையாக ஒத்துக்கிட்டேன். ஆனால் ஒத்துக்கிட்டு போது தான் ஆண்டவர் என்ன செய்தார்னா, அவருடைய அபிஷேகத்தை எனக்கு தந்தாங்க. அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை தந்தாங்க. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எப்போவெல்லாம் நாம் வீழ்ச்சியில் ஆழத்தில் இருக்கிறோமோ, அல்லது வீழ்ச்சியின் அகோரத்தில் நாம் இருக்கும்போது அவர் நம்மை அபிஷேகித்து மீண்டும் நம்மளை புதுப்பித்து நாம் மனம் திரும்பும்படி, நம்முடைய பொக்குத்தன்மையெல்லாம் மாறும்படி, நம்மளை சுத்திகரித்து நம்முடைய பெருமையெல்லாம் நாம் பார்க்கும்படி, நம்முடைய மேட்டுமையெல்லாம் காணும்படி, நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத அவர் புடமிட்டு அறிந்து கொள்கிறார். அப்போது ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிற ஆண்டவரே, இயேசுவே எனக்கு உதவி செய்யணும்னு வரும்போது அவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்து நம்மளை மீண்டும் புதுப்பிக்கிறார், நம்மை மீண்டும் ஆசீர்வதிக்கிறார். அந்த கெட்ட குமாரன் ஒரே ஒரு தகுதி தான் அவனுக்கு இருந்ததுன்னா, அவன் திரும்பி வந்தான். வேறு எந்த தகுதியும் இல்லை. அவன் என்ன செய்தானா, திரும்பி வந்தான். தகப்பனிடத்தில் அவன் திரும்பி வந்தான்.
இதை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறார். சாக் பிரதர் அதை எழுதியிருக்கும்போது, ஒரு கம்பெனியில் அவன் வேலை செய்கிறான், ஆனால் அந்த கம்பெனியினுடைய எல்லாத்தையும் நஷ்டப்படுத்திகிட்டே இருக்கான். நஷ்டமாக இருக்குது அந்த மனுஷனால். அப்படி இருக்கும்போது அந்த மனுஷனுக்கு ஒரு கம்பெனியினுடைய ஓனர் வந்து என்ன செய்கிறார்னா, மேனேஜர் போஸ்டிங் தர்றார். கூப்பிட்டு நீ மேனேஜராரு, இதை நீ பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இதுதான் ஆண்டவரும் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். தோற்று போன மனுஷனுக்கு, விழுந்து போன மனுஷனுக்கு அவர் என்ன செய்கிறார்னா, மீண்டும் அந்த போஸ்டிங் கொடுத்து, நீ இதிலிருந்து நீ உன்னை பாதுகாத்துக்கோ, இதிலிருந்து நீ மனம் திரும்பிடு, இதிலிருந்து நீ மாறிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்டது போல் பெருமையை இனங்கண்டு நமக்கு ஒரு காலமும் தலக்கணம் வந்துடக்கூடாது. என்னால் தான் நடக்குது, நான் தான் அதை செய்கிறேன், என்னை விட்ட ஆள் இல்லை அப்படிங்கிற தலக்கணமெல்லாம் வந்துடக்கூடாது. ஆண்டவரே, நான் நிற்கிறது உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய தயவு ஆண்டவரே. நான் யாருன்னா காட்டளி மரம் ஆண்டவரே, நீங்கள் ஒளிவா மரம். வேறு என்னை தாங்குது ஆண்டவரே, வேறினுடைய சாரம் எனக்கு கிடைக்குது ஆண்டவரே, வேறினுடைய சாரம் எனக்கு கிடைக்குது ஆண்டவரே. ஆகினால நான் நிற்கிறேன் ஆண்டவரே. என்னால் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் ஒரு கிளை தான் ஆண்டவரே, நான் ஒரு கிளை, அதில் நான் நிலைத்திருக்க ஆண்டவரே. வேறு என்னை தாங்கிக்கிட்டு இருக்க ஆண்டவரே, அந்த வேறினுடைய சாரம் எனக்கு கிடைக்குது ஆண்டவரே, அதனால் நான் நிற்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே தாழ்த்தி, நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எப்போதும் நம்மளை தாழ்த்திடுவோம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் கூட தேவன் என்னோடும் பேசியிருக்கிறார். நாம் கேட்டோம், அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி. இந்த உலகத்திலேயே வெளியேறப்பெற்றதுன்னு பார்க்க போனோம்னா பொன் மற்ற உலகங்களை காட்டிலும் மிக உயரத்தில் இருக்கிறது, வெளியேறப்பெற்றதாக இருக்கிறது. கேட்டது போல் கடந்த காலங்களில் இருந்ததை விட இப்போ பொண்ணோட ரேட்டு, பவுனோட ரேட்டு வந்து கிடுகிடுன்னு 1 லட்சத்துக்கு மேலே, 1 லட்சம் கிட்டத்தட்ட வந்துடுச்சு. அப்போ அதை எவ்வளவு கேர்ஃபுல்லாக நாம் பார்க்குறோம், உலகம் எவ்வளவு மதிப்பீடு செய்கிறது. ஆனால் அதே சமயத்தில் உலகத்தில் பொன் வெளியேறப்பெற்றதாய் அது பார்க்கப்படுகிறது. அதே போல் ஆவிக்குரிய வட்டாரத்திலும் விசுவாசம், அழிந்து போகிற பொன் அக்னியினால் சுத்திகரிக்கப்படுகிறது போல் உங்களை வெளியேறப்பெற்ற விசுவாசமும் அது சோதிக்கப்படுகிறது அப்படின்னு நாம் கேட்டோம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏன்னா இன்றைக்கி பவுன் கிட்டத்தட்ட வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு தில் இருக்கும், என்னிடத்துல இவ்வளோ பவுன் இருக்குது, அது ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு பொருளாக இருக்கிறது. ஆனால் அதை பார்க்கிலும் வெளியேறப்பெற்றது விசுவாசம். ஆண்டவர் சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்லுவாங்க, நீ விசுவாசிக்கிறாயா, நான் சுகம் கொடுக்க முடியும்னு நீ விசுவாசிக்கிறாயா. இந்த உலகத்திலே மிக வெளியேறப்பட்டது பிரியமானவர்களே விசுவாசம்தான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்லுவாங்க, ஆனாலும் மனுஷகுமாரன் வரும் நாளில் விசுவாசத்தை காண்பாரோ. அதனால் நாம் கேட்டது போல் கேட்டோம், அந்த பவுனை எல்லா பொருளையும் விட்டுருவாங்க, ஆனால் அந்த நகையை மாத்திரம் வச்சிருக்கிற இடத்த ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்பாவது பீரோவில் இருந்தாலும் இல்லை அது பானையில் இருந்தாலும் அது இருக்கான்னு சொல்லி அதை நாம் சோதித்து பார்க்குறோம். ஏன்னா அது சப்போஸ் திருட்டு போயிட்டுதுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல் இந்த நாட்களிலும் பிசாசானவன் பிரியமானவர்களே நம்முடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை அவன் திருடி கொண்டு போய்விடுகிறான். அதனால் இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நாம் விசுவாசத்தை மட்டும் இழக்கக்கூடாது. காலையில் கூட இன்று அவருடைய சத்தத்தில் பிரதர் பேசுனாங்க, எனக்கு ரொம்பவும் பிரயோஜனமாக இருந்தது.
அந்த நான் அதை எடுக்க விரும்பலை. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 7:3 நான் வாசிக்கிறேன். 2 கூட வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். என் கை என்னை இரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கிளையாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோடே கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வரக்கடவன். உன்னோடே வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோடே கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குடிக்கிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குடிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேரால் நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேல் எல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்துக்கொண்டு மீதியானியரின் சேனைக்கு அவனை தாவிடமான பள்ளத்தாக்கில் இருந்தது. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் என்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அந்த கிதியோனுடைய சேனை எக்கச்சக்கமாக இருந்தது. தேவன் அதை பிரித்தெடுத்தார். இதில் பார்த்தோம்னா, என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாய் வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும் அப்படின்னு சொல்லி தேவன் அவர்களை வேறு பிரித்தார். பிரியமானவர்களே, அந்த நக்கி குடித்த 300 பேரை கொண்டு தேவன் அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டார். மற்ற பேரெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டார். அப்பொழுதுதான் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அநேக ஏதுக்கள் மூலமாய் நம்மை சோதிக்கிறார். நாம் இருக்கிற வண்ணமாகவே இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நாம் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை. நாம் கேட்டோம், நம்மை ஒப்பு கொடுக்காத பட்சத்தில், ஆண்டவரே நான் சோதிக்கப்படுவதற்கு, ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை எப்படியாகிலும் ஆண்டவரே உம்முடைய சாயலுக்கொப்பாக என்னை மாற்றிடுங்க. நாம் கேட்டோம். அந்த வெள்ளியை புடமிடும் பொழுது அது சுத்தமானதா ஆயிட்டுதான்னு பார்க்குறதுக்கு அதனுடைய முகம், நம்முடைய முகம் அதில் தெரியும் பொழுது அது புடமிடப்பட்டது, அது சுத்திகரிக்கப்பட்டதுன்னு கண்டுகிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஏராளமான சூழ்நிலைகள் ஏதுக்கள் மூலமாக அவர் நம்மை புடமிடுகிறார். நாம் எப்படியாகிலும் அவருடைய சாயலுக்கொப்பாய் நாம் மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், வியாதிகள், மனுஷர்கள், எதிர்பாராத சூழ்நிலைகள் எல்லாமே தேவன் அனுமதிக்கிறார். நாம் அந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளையும், தேவன் ஏற்படுத்தி கொடுத்த ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நாம் அதை ஏற்றுக்கொண்டோமானால் தேவன் கண்டிப்பாய் நம்மை அவரைப் போல நம்மையும் மாற்றிடுவார். நாம் எழுந்திருப்போம். ஒரு பாடல் கூட இருக்குது, எனக்கு ரொம்பவும் பிரயோஜனமாக இருக்கும். அதாவது, பொன் மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானால் இரும்பின் நிலை என்ன அப்படிங்கிற ஒரு பாடல். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால்
துரோகியின் நிலை என்ன அப்படின்னு சொல்லி அந்த பக்தன் அழகாய் பாடியிருப்பார். இந்த உலகத்தில் நான் இரும்பாய் இருக்கிறேனா? நான் இரும்பாய் இருந்து கொண்டு நான் பொன் என்று சொல்லி கொண்டிருக்கிறேனா? நான் துரோகியாய் என்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டு நான் நடிக்கிறவனாய், மாய்மாலக்காரனாய், நான் நீதிமான் என்று சொல்லி மற்றவர்களுக்கு முன்பாக காண்பிக்கிறவனாய் இருக்கிறேனா? நான் மனுஷனோ முகத்தை பார்க்கிறார் பிரியமானவர்களே, தேவனோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் தேவன் நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி அவரை நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது என்று வேதம் சொல்கிறது. இந்த நாட்களிலும் நம்முடைய நிர்பந்தமான நிலைமையை நாம் இந்த நாட்களிலும் நிதானித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. நியாயத்தீர்ப்பு நாளில் நிற்பதற்கு முன்பாக இப்பொழுதே நாம் தேவனுக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் எத்தனையோ நாட்கள் நான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல காண்பித்திருக்கிறேன், மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு வேஷமாக இருந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் என்னை நீர் புடம்பிடும் பொழுது என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், எப்படியாகிலும் நான் பொன்னகை இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். கண்டிப்பாக அவர் நம்மை மாற்றுவார். வந்ததிலிருந்து வாய் திறக்காத 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் நாம் ஜெபிக்கலாம். தயவுசெய்து நாம் கேட்ட வார்த்தைகளை நினைவு கூர்ந்து நாம் ஜெபிக்கலாம் பிரியமானவர்களே. பொன்மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானார், இரும்பின் நிலை என்ன? ஐயோ, இரும்பின் நிலை என்ன? பொன்மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானார், இரும்பின் நிலை என்ன? ஐயோ, இரும்பின் நிலை என்ன? நீதிமானே ரட்சிக்கப்படுதல் அரிய செயல் என்றார், துரோகியின் நிலை என்ன? தேவ துரோகியின் நிலை என்ன? காலம் இனியும் செல்லாதே, கடைசி நேசத்தை அறிவாயே, நியாய தீர்ப்பிலே கோதுமை பறக்க பதறியம் மாத்திரம், நியாய தீர்ப்பிலே கோதுமை பறக்க பதறியம் மாத்திரம். பொன்மங்கி நிறமும் மாறி அழிந்து போகுமானாள், இரும்பின் நிலை என்ன? ஐயோ, இரும்பின் நிலை என்ன? ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கேட்ட வார்த்தை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஊடுருவி சென்றிருக்கிறது. ஆண்டவர் சொல்வார், எபேசு கடைசி வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லும்பொழுது, நீ குருடனாக இருந்தால், அதாவது நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன் என்று சொல்லி அநேக காரியங்களினாலே அவர் பேசுவார். நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீர் நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்கிறபடியால், நான் நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே போடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக்கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே கூட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினிடத்துடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்திருப்பது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னுடனே கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும்
நாம் ஏராளமான வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். நாம் கேட்டது போல் இந்த எரேமியா 15 நாம் கேட்டது போல் 16 கேட்டது போல், என் நோவு நித்திய காலமாகவும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன். நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றைப் போலவும் வற்றி போகிற ஜலத்தைப் போலவும் இருப்பீரோ? இது நிமித்தம் நீ திரும்பினால் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று வெளியேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் கேட்டோம். பிரியமானவர்களே, ஏராளமான வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாம் நினைவு கூர்ந்து நாம் அவரிடத்தில் திரும்புவோம். அவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் துவக்கம் முதல் முடிவு இருந்து உங்களுடைய பிரசன்னம் இருந்தது. எங்கள் மத்தியிலே நீர் பேசினீர். ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தூற்றப்பட வேண்டியவர்கள், நாங்கள் சரி பண்ணப்பட வேண்டியவர்கள். ஆண்டவரே தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய விசுவாசம் ஆண்டவரே சோதிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஒரு நாளில் நாங்கள் பொன்னாய் விளங்க எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கள். எங்களில் காணப்படுகிற எல்லா பதறையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. நீர் தகப்பனே, ஆண்டவரே, நீர் பேதுருவை புடைத்தது போல இந்த நாட்களிலும் எங்களையும் புடையும் ஆண்டவரே. எங்களை சுத்திகரியும் தகப்பனே. எங்களுக்கு எங்கள் மேல் இரக்கமாயிரும். இந்த நாளிலும் தேவையோடும் பிரச்சனையோடும் வியாதியோடும் கண்ணீரோடும் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் திரும்பும் பொழுது நீர் எங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். இரக்கம் பாராட்டும். இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆகாரத்துக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். படைத்த கரங்களை ஆசீர்வதியும். பரிசுத்தவான்களுடைய தேவைகளை சந்தியும். இந்த நாட்களிலும் விசேஷமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற மூத்த சகோதரர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த நாட்களிலும் கேட்டது போல் ஆண்டவரே, அந்த கோட்டயம் கேரளாவில் இருக்கிற அந்த ஜோதி சாமிகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரதர் சாக்குக்காய் குடும்பங்களுக்காக எங்கள் கொடுக்கப்பட்ட மூத்த சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஏராளமான வார்த்தைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். உடைய வார்த்தைகளை வானத்து மழையைப் போல எங்கள் மேல் ஊற்றி ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையை செழிக்க செய்திருக்கிறீர். அந்த வார்த்தைகளை நாங்கள் கருத்தாய் கேட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே கைக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கள். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மையப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.